ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றியும் அதனை பற்றி ஃபாலோவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை பற்றியும் பார்க்கலாம். இன்று நவம்பர் 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு பிப்ரவரி மாதத்திற்கான திருமலை ஆர்ஜித சேவாஸ் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகுது. இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நாம புக் செய்தால் திருமலையில போய் நேரடியாக சேவா பார்க்க முடியாது. சேவாவை நாம வீட்டில் இருந்தபடியே SVBC சேனல்ல பார்த்துக்கலாம். இதுவுமே ஆப்ஷனல் தான். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸை வைத்து நம்ம பார்க்கலாம். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது பெருமாள் தரிசனத்திற்காக நம்ம செலக்ட் பண்ண தேதியில திருமலையில போய் 300 ரூபாய் தரிசன கியூல ஜாயின் பண்ணி 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவார பாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ்க்கு ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ATC சர்க்கிள் தான், சுபதம் என்ட்ரன்ஸ் கிடையாது. இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸினுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் புக்கிங் ப்ராசஸ் வீடியோ நம்முடைய சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ப்ராசஸ்லேயே 2 ஃபேஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நம்ம சேவா செலக்ட் பண்ணணும், சேவாவிற்கான தேதி செலக்ட் பண்ணணும், நம்பர் ஆஃப் டிக்கெட் செலக்ட் பண்ணணும், அதற்கடுத்து பேமெண்ட் செஞ்சு முடிக்கணும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட்டும் மேக்சிமம் 2 தரிசன டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும். அந்த ஒரு தரிசன டிக்கெட்லேயே 2 பேர் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போயிட்டு வரலாம். இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா தரிசனத்திற்கும் மற்றும் ஒரு வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா தரிசனத்திற்கு நடுவுல இத்தனை நாட்கள் டைம் கேப் இருக்கணும் என்கிற எந்தவித ரூல்ஸும் கிடையாது. அதனால இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஒரே மாதத்திலேயோ ஒரே நாள்லயோ ஒரே வாரத்திலேயோ ஒரே பர்சனுக்கோ கூட எத்தனை டிக்கெட்ஸ் வேண்டுமானாலும் நாம புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நீங்க 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அந்த மொபைல் நம்பர்ல இருந்து லாக் அவுட் ஆகி மறுபடியும் அதே மொபைல் நம்பர்லயே லாகின் ஆகி வேறு 2 தரிசன டிக்கெட்ஸும் உங்களுக்காகவோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காகவோ நீங்க புக் பண்ணிக்கலாம். இது போல ஒரே மொபைல் நம்பர் லாகின்லயே நீங்க மல்டிபிள் தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங்கினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க கம்ப்ளீட் செஞ்சு வச்சிடலாம். அப்படி நாம செய்தோம்னா 3 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆன உடனே தரிசன தேதியும் தரிசன ஸ்லாட்டும் மட்டும் செலக்ட் பண்ணி முடிச்சாலே நம்முடைய தரிசன டிக்கெட் சக்சஸ்ஃபுல்லா புக் ஆகிடும். 3 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகும்போது தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் புக்கிங்கும் பண்ணணும், செகண்ட் ஃபேஸ் ஆஃப் புக்கிங்கும் பண்ணணும்னா மேக்சிமம் எல்லா தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங்கும் கம்ப்ளீட் ஆகி முடிச்சிடும். நமக்கு தரிசன டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் புக்கிங்ல பேமெண்ட் செய்து முடித்த உடனே ஒரு பாப்அப் பாக்ஸ் வரும். டூ யூ வாண்ட் டு அவைல் தர்ஷன் நவ், எஸ் நோ என்று 2 ஆப்ஷன் இருக்கும். மதியம் 3 மணிக்கு முன்னாடியே இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறீங்கன்னா நோ என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுடைய புக்கிங் ஹிஸ்டரியில வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டுக்கு கீழே உங்களுடைய வர்ச்சுவல் சேவா டிக்கெட் டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழேயே அவைல் தர்ஷன் என்ற ஆப்ஷன் இருக்கும். இன்று மதியம் 3 மணிக்கு இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் இந்த புக்கிங் ஹிஸ்டரியில வர்ச்சுவல் சேவா டிக்கெட் கிளிக் செய்து அதற்கு கீழே இருக்கக்கூடிய அவைல் தர்ஷன் லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்கான தரிசன கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதுல எந்த நாள் உங்களுக்கு தரிசனம் தேவையோ அந்த தேதியும் தரிசன ஸ்லாட் மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும். அதற்கப்புறம் புக் நோ என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய தரிசன டிக்கெட்டை நீங்க சக்சஸ்ஃபுல்லா புக் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் 3 மணிக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸும் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ பாப்அப் பாக்ஸ்ல எஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த எஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பிப்ரவரி மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க தரிசன தேதியும் தரிசன ஸ்லாட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல சேவா செலக்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜனவரி 15ஆம் தேதி செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுடைய தரிசன கேலண்டரான பிப்ரவரி மாத கேலண்டர் ஓப்பன் ஆகும்போது பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்களுடைய தரிசன தேதிக்காக அந்த டேட்ஸ் அவைலபிலிட்டி காமிக்கும். பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி காமிக்காது. ஸோ நாம செலக்ட் பண்ணக்கூடிய சேவா தேதிக்கு மறுநாள்ல இருந்துதான் தரிசன தேதி நமக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். சப்போஸ் நீங்க ஜனவரி 2ஆம் தேதி சேவாவிற்காக செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா பிப்ரவரி மாதத்துல 3ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய தரிசன தேதி செலக்ட் பண்றதுக்கான அவைலபிலிட்டி காமிக்கும்.
பிப்ரவரி 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் தரிசனம் புக் பண்றதுக்கான அவைலபிலிட்டி காமிக்காது. பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து தான் நமக்கு லிஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சேவா தேதியில நம்ம திருமலைக்கு போக முடியாது, தரிசனமும் பார்க்க முடியாது, சேவாவும் பார்க்க முடியாது. செகண்ட் ஃபேஸ்ல நம்ம பெருமாள் தரிசனத்திற்காக செலக்ட் பண்ணக்கூடிய தேதியிலும் தரிசன ஸ்லாட்லையும் தான் நம்ம திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூல ஜாயின் பண்ணி பெருமாள் தரிசனம் மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர்த்து சேவாவை பார்க்க முடியாது இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸை வைத்து. ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட்டை நம்ம புக் பண்ணிட்டோம்னா அதற்கடுத்து அதை கேன்சல் செய்யவும் முடியாது, ரீஸ்கெடியூல் செய்யவும் முடியாது, நமக்கு பேமெண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணவும் மாட்டாங்க. இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, நான் பிப்ரவரி மாதத்திற்காக தான் இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸே புக் பண்ணேன், பிப்ரவரி மாதத்திற்கான புக்கிங் ஓப்பன் ஆகும் போதே எல்லா தரிசன டிக்கெட்டும் புக்கிங்கும் முடிஞ்சிருந்தது, இல்லைனா உங்களுக்கு தேவையான டேட்ல புக்கிங் கம்ப்ளீட் ஆகியிருந்துச்சு, இப்போ எனக்கு பிப்ரவரி மாதத்திற்கான டிக்கெட் கிடைக்கல, அதனால அந்த டிக்கெட்டை நான் கேன்சல் செய்ய முடியுமா, அதற்கு பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. அப்படி பண்ண மாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்திற்கான டிக்கெட் நீங்கள் இன்னைக்கு புக்கிங் பண்ணும்போது கிடைக்கலனா இந்த டிக்கெட்டை வைத்து மார்ச் மாதத்திற்கான தரிசனம் ஓப்பன் ஆகும்போது மார்ச் மாதத்துல நீங்கள் தரிசன தேதி செலக்ட் பண்ணி புக் பண்ணலாமே தவிர்த்து அதை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. நீங்க சேவாவிற்கான தரிசன தேதி செலக்ட் பண்ண நாள்ல இருந்து ஒரு வருடத்திற்குள்ள எப்ப வேண்டுமானாலும் நீங்க இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது சேவா தேதி 2026 வருடத்துல ஜனவரி 26ஆம் தேதி செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க 2027 ஆண்டுல ஜனவரி 27ஆம் தேதிக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் தரிசன தேதி செலக்ட் பண்ணிக்கலாம். மார்ச் மாதத்திலேயோ, ஏப்ரல் மாதத்திலேயோ, ஜூலை மாதத்திலேயோ, டிசம்பர் மாதத்திலேயோ அல்லது 2027 ஜனவரி மாதத்துல 26 தேதிக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் நீங்க தரிசனத்திற்காக செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய சேவா தேதியிலிருந்து தரிசன தேதி சூஸ் பண்றதுக்கு 1 இயர் வேலிடிட்டி பீரியட் டிடிடி கொடுக்குறாங்க. இப்போ இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸை வைத்து நம்ம ஆன்லைன்ல டிடிடி ரூம்ஸ் திருப்பதியிலையோ திருமலையிலையோ புக் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க டிடிடி ரூம்ஸ் இந்த டிக்கெட் வைத்து புக் செய்வதாக இருந்தால் ஒரு லாகின்ல இருந்து ஒரே நேரத்தில் நீங்க 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்திருந்தால் மட்டும்தான் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அந்த லிங்கை கிளிக் செஞ்சு ஜென்ரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ நம்ம அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம். கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பல் டிக்கெட் என்பதனால ஒரு லாகின்ல இருந்து ஒரு டிக்கெட் நீங்க புக் செய்தாலே உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகிடும். மற்ற சேவா டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்க ஒரு லாகின்ல இருந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கன்னா புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது. ஆன்லைன்லையும் நாம ரூம் புக் பண்ண முடியாது. இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து எத்தனை டிக்கெட்ஸ் வேண்டுமானாலும் நம்ம புக் செய்யலாம் என்று ரூல் இருந்தாலும் அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு ரூம் தான் அலாட் ஆகும். சப்போஸ் நீங்க வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஒரே மொபைல் நம்பர் லாகினை வைத்து 6 டிக்கெட்ஸ் 2 டிக்கெட்டா 3 முறை புக் செய்திருந்தாலும் புக் செய்த உடனே அந்த 3 டிக்கெட்டுக்கு கீழேயும் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஆனால் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகும்போது ஏதாவது ஒரு புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செஞ்சு நீங்க அகாமடேஷன் புக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மீதம் இருக்கக்கூடிய 2 டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்க் டிசேபிள் ஆகிடும். ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு அகாமடேஷன் தான் புக் ஆகும். ஸோ இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க நிறைய பேரெல்லாம் தரிசனம் போறீங்க, ஒரு ரூம்ல எல்லாராலையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாதுன்னா வெவ்வேறு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 தரிசன டிக்கெட்டுகளா புக் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்குமே உங்களுக்கு ஒரு அகாமடேஷன் கிடைக்கும். 12 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் நாம புக் பண்ண வேண்டாம். அவங்கள நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக எடுத்துட்டு போகணும். இதுல நீங்க கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு லட்டு கவுண்டருக்கு போகக்கூடிய சமயத்தில் கவுண்டர் நம்பர் 32 மற்றும் 33ல உங்களுடைய தரிசன டிக்கெட் கொடுத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு என்ற விகிதத்தில் 2 50 ரூபாய் லட்டுவும் ஒரு பிளவுஸ் பிட்டும் ஒரு உத்தரியம் என்று சொல்லப்படக்கூடிய மேல் துண்டும் கொடுப்பாங்க. வேறு சேவா டிக்கெட்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா லட்டு கவுண்டரில் இருக்கக்கூடிய எந்த கவுண்டரில் வேண்டுமானாலும் நீங்கள் போய் ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். அதற்கு பிளவுஸ் பிட்டோ உத்தரியமோ கொடுக்க மாட்டாங்க. இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸில் கல்யாண உற்சவம் சேவா செலக்ட் பண்ணுறீங்கன்னா அது கப்பிள்ஸாக தான் இருக்கணும் என்பது கிடையாது. யார் 2 பேர் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரே ஜெண்டராக கூட இருக்கலாம், ஜெண்டர்ஸ் மாறி மாறி கூட இருக்கலாம். அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது.
இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக்கிங்கில் ஃபாலோவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கேள்விகளுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் புக்கிங் ப்ராசஸினுடைய வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன். அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.